மக்களே, திருப்பூர் SD கார்ஸ்ல இருந்து நான் உங்க செந்தில் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்லயே உங்களுக்கு ரொம்ப லோ யூஸ்டு வண்டி வேணுமா, இல்ல லோ இனிஷியல் பேமெண்ட்ல எடுக்கிற மாதிரி வண்டி வேணுமா, லோன் அதிகமா தேவைப்படுமா, குறைஞ்ச வட்டியில தேவைப்படுமா, இல்ல மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி தேவைப்படுமா, அத்தனைக்கும் உங்களுக்கு சூட் ஆகிற வண்டி தான் இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு மக்களே. மாருதி ஆல்டோ 800ங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாருங்க, 2017 மாடலுங்க. பாடி லைன் ஒரு குவாலிட்டியான கண்டிஷன்ல TN 85ங்க, குன்றத்தூர் நம்பருங்க. பாடி லைன் பாருங்க, ஒரு கரேபியன் ப்ளூ கலருங்க. ரொம்ப குவாலிட்டி கண்டிஷன்ல தான் வந்திருக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு 2017 மாடல், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட, வெறும் 55,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. டயர் கண்டிஷன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், லோன் டீட்டெயில் அத்தனை இந்த வீடியோல பார்ப்போம் மக்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த வண்டியை பத்தின முழு தகவல் உங்களுக்கு தெரிய வருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களே. இன்டீரியர்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இன்டீரியர் சீட் கவர் கண்டிஷன் எல்லாமே பாருங்க, ஒரிஜினல் சீட் கவர் தாங்க. டோர் பேட் எல்லாமே கிளீனா இருக்கு. டேஷ்போர்டு கண்டிஷன் பாருங்க, ஒரு ப்ளூடூத் செட்டு போட்டிருக்காங்க. செட்டு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ரொம்ப கிளீனா இருக்கு. பவர் ஸ்டேரிங், ஃப்ரண்ட் பவர் விண்டோ வந்துருங்க. சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் லாக் கீஸோட வந்துருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு வாங்க டோர் பேட்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க. டோர் பேட் பாருங்க, ஒரிஜினல் பேஸ்டிங் கலையாம இருக்குங்க. டோர் பேடுமே நீட்டான கண்டிஷன்ல இருக்குதுங்க. பாருங்க, இந்த டோர் பேடு உங்களுக்கு பாருங்க, டோர் பேடு உங்களுக்கு நீட்டா இருக்கும், உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இன்டீரியர் பாருங்க மக்களே, ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல வந்திருக்கு. மெயின் அதுதான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்டீரியர் பாருங்க, இது ஒரு கிளீன் கூட பண்ணல, ஆனா அந்த அளவுக்கு சுத்தமா இருக்குங்க. வண்டி வாட்டர் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் கண்டிஷன் பாருங்க மக்களே, ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். பாருங்க, ரஸ்டே கிடையாது. உங்களுக்கு ஸ்டெப்னி டயருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70% இருக்கு. நீங்க அவசரத்துறதுக்கு யூஸ் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கு. ஃப்ளோரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கி, வீல் ஸ்பேனர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த பேனட்டுமே, இது டிக்கி டோருமே பாருங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. டோர் பேட் எல்லாமே நீட்டா இருக்குங்க. மேலும் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா மக்களே, இந்த மெயினாக இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்க பாருங்க, டிரைவ் சேஃப்லி. நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயங்க. எல்லாருமே வந்து வண்டி வாகனம் வச்சிருக்கோம், நல்லா மெயின்டைன் பண்ணுறோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரோட்டில் ஓட்டுறப்போ ஒரு ரெஸ்பான்சிபிளான டிரைவிங்கை வந்து யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் பொறுப்புடன் வண்டி ஓட்டுங்க. எல்லாத்துக்கும் வந்து ஃபேமிலி இருக்கு, அதனால வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங் எல்லாம் பண்ணாதீங்க மக்களே. வாங்க அடுத்ததான் வந்து பாருங்க, இந்த டோர் பார்ப்போங்க. டோர் பேட் பாருங்க, ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல இருக்கும். டோர் பேஸ்டிங் எல்லாம் கலையிலீங்க. பாருங்க, இந்த டோர் பேடும் நீட்டா இருக்குங்க. டோர் பேஸ்டிங் எல்லாம் கலையில, ஒரிஜினல் பேஸ்டிங் கிளீனா இருக்குங்க. மெயினா இன்டீரியர் பாருங்க மக்களே, இந்த வண்டியில இன்டீரியர் தான் ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில நிப்பட்டி வெளுத்து போயிருங்க, ஸ்கிராச்சஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் வந்திருக்கு மக்களே. இப்ப டயர் கண்டிஷன் பாத்துடலாங்க. டயர் பாருங்க, ஃப்ரண்ட் ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு 90% கண்டிஷன்ல இருக்கு. MRF டயர்ஸ் தான் காட்டுற பாருங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் 90% கண்டிஷன்ல இருக்கும். பேக் ரெண்டும் புது டயருங்க, 100%. பேக் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியூ டயர்ஸுங்க. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட இன்டீரியர் ஏசி கண்டிஷன் அண்ட் செட்டு கண்டிஷன் பாத்துடலாங்க. ஏசி பாருங்க, ரெண்டுல தான் வச்சிருக்கோம். நல்லா வெயில் அடிக்குதுங்க, ஆனா பாத்தீங்கன்னா நல்ல த்ரோ இருக்கு. பாத்தீங்கன்னா ஏசி கூலிங் வந்து பின்னாடி வரைக்கும் நல்லா கூலிங் வந்துருதுங்க. பாருங்க, ஏசி கூலிங் நல்லா வருது. இது நம்ம வீடியோல காட்ட முடியாது, ஆனா பாத்தீங்கன்னா ஏசி கூலிங் நல்லா இருக்கு. அடுத்ததான் வாங்க நம்ம செட்டு கண்டிஷன் பார்ப்போம். ப்ளூடூத் செட்டு தான் போட்டிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 ஸ்பீக்கர்ஸ் தான் போட்டிருக்காங்க மக்களே, ஆனா நல்ல எஃபெக்டிவா 6 இன்ச் பெரிய ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. செட்டு ப்ளூடூத் செட்டு, உங்களுக்கு AUXங்க, பென் டிரைவ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு FM ரேடியோல இருந்து எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி பாத்துக்கலாம். சார்ஜருக்கு தனியா லைன் வந்துருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்டீரியர் ரொம்ப சுத்தமான கண்டிஷன்ல தான் எனக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டி ஓவரால் 1 கிலோமீட்டர் பிளஸ் என்ஜின் கண்டிஷன் பாத்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாருங்க, அப் டு டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 56,494 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஒரிஜினல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ற பாருங்க, என்ஜின் கண்டிஷன் பாருங்க.
பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான கண்டிஷன்ல தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாருங்க இன்ஜின் ரன்னிங் பாருங்க, ரொம்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான கண்டிஷன்ல தான் இருக்கு இன்ஜின். பாருங்க இன்ஜின் ரூம் எல்லாமே கிளீனா இருக்குங்க. இன்ஜின் பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்குங்க. மைக் இங்க வச்சு காட்டுற பாருங்க மக்களே, ரேஸ் பண்றது உள்ளதான் பண்ணணும் இந்த வண்டி சென்சாருங்கிறதுனால. மைக் இங்க கிட்ட வைக்கிறேன் பாருங்க. இன்ஜின் ரன்னிங் பார்த்துருப்பீங்க மக்களே, ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கண்டிஷன்ல தான் இருக்கு. வெறும் 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அதனால இன்ஜின் வந்து ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அப் டு டேட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் பண்ண வண்டிங்க. வாங்க மக்களே, இப்போ என்ஜின் ரூம் கண்டிஷன் பார்க்கலாங்க. பாருங்க ஒரிஜினல் பேஸ்டிங் எல்லாம் கலையாம இருக்குதுங்க. பாருங்க இந்த ஏசி லைன் போற இடங்கள்ல மேக்ஸிமம் ரஸ்ட் ஆகி வரும். அங்கெல்லாம் ரஸ்ட் கிடையாது. பாருங்க இங்க எல்லாமே ஒரிஜினல் கண்டிஷன்ல ரஸ்ட் கிடையாது. மெயினா இந்த ஸ்டிக்கரிங் எல்லாமே இருக்குதுங்க. இது இருந்தாலே ஃப்ரண்டேஜ் டச்சப் ஆகாத வண்டின்னு அர்த்தம். ஏன்னா ஒரிஜினல் பட்டி ஒரிஜினல் இதுல மட்டும்தான் அந்த இது வருங்க. ஒரு பம்பர் சேஞ்ச் ஆனா கூட அந்த ஸ்டிக்கரிங் எல்லாம் போயிரு மக்களே. அதெல்லாம் பார்த்து எடுங்க எப்போ வண்டி வெளியே எடுத்தாலும். பாருங்க ரெண்டாவது பேனட் பாருங்க, ஒரிஜினல் பேஸ்டிங் கலையாம இருக்குதுங்க. உங்களுக்கு மக்களே இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டீடைல்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2017 மாடல் ஆல்டோ 8 எடுங்க, எல்எக்ஸி வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ ஃப்ரண்ட்ல வந்துருங்க, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் லாக் வந்துடும், ப்ளூடூத் செட்டு போட்டிருக்காங்க. இந்த வண்டியை பற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு மக்களே. ரொம்ப குவாலிட்டி கண்டிஷனில் இருக்கு. டயர் கண்டிஷன்ல இருந்து இன்சூரன்ஸ் வரைக்கும் எல்லாமே லைவ்ல இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா வெரி லோ யூஸ்டு வண்டிங்க. 2017 மாடல், வெறும் 55,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட பிரைஸ் டீட்டெயில் அண்ட் லோன் டீட்டெயில் பார்த்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு கஸ்டமர் கேட்குற ஃபைனல் ப்ரைஸ் 3,35,000 ரூபாய் கேட்குறாங்க மக்களே. ரொம்ப சின்ன நெகோசியேஷன்ல தான் கிடைக்குங்க. மார்க்கெட்ல இந்த மாதிரி வண்டிகளோட கம்பேர் பண்ணிட்டு கூட நீங்க வண்டியை பாக்குறதுக்கு வாங்க மக்களே. ஏன்னா குவாலிட்டி நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்குற கண்டிஷன்ல வந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகிற வண்டியை விலை கம்மியா கொடுக்கலாம் மக்களே. ஆனா இந்த குவாலிட்டியில இருக்கிற வண்டிக்கு இது நல்ல பிரைஸ் மக்களே. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா வெறும் 20 to 30,000 ரூபாய் இருந்தா இந்த வண்டி நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் மக்களே. மீதி லோன் வாங்கி கொடுத்தலாம், குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி கொடுத்துடலாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் அவைலபிள்ங்க நம்ம கிட்ட. நீங்க இந்த வண்டியை பத்தின ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நம்ம சேனல்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்கு தேவைப்பட்டாலும் இந்த வண்டி நீங்க கேரண்டியா ரெக்கமெண்ட் பண்ணலாம் மக்களே. அந்த குவாலிட்டியில வந்திருக்கு. மேலும் நம்ம இந்த வீடியோல சொல்ல நினைச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா மக்களே, நான் வீடியோக்கு நடுவுலயே ஒரு டைம் சொல்லியிருப்பேன், இதை நான் இப்போ ஒரு டைம் சொல்லிடலான் இருக்கேன் மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இனிமேல் நம்ம வர்ற எல்லா வண்டியிலையும் இந்த ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுக்கலான் இருக்கோம். டிரைவ் சேஃப்லி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து நிறைய வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லாம ஓட்டுற ஆளுங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க மக்களே. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்சிபிளான டிரைவிங்கை ரோட்ல பயன்படுத்தணுங்கிறது எங்களோட கருத்துங்க, தாழ்மையான கருத்து. ஏன்னா எல்லாரும் ஃபேமிலி இருக்கு, எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்குங்க. நம்மளுக்கா இருந்தாலும் ஆப்போசிட்ல வர எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம கொஞ்சம் பொறுப்புடன் வண்டி ஓட்டணுங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து மக்களே. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.